சீற்றத்தினால் 13 வீடுகளுடைய காம்பவுண்ட் வால் எல்லாம் அரிச்சு போயிடுச்சு. நம்ம அந்த இடத்துக்கு போறோம், மக்களோடு நின்னு பேசிட்டு இருக்கிறோம். மாவட்ட ஆட்சியாளர் வர்றார், புத்தந்துறையில இருந்து ஒரு அண்ணன். மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட கேக்குறாரு, போன வருஷமே நீங்க லெட்டர் கொடுத்திருந்தீங்க, 45.5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து எங்களுக்கு இந்த இடத்துல RMS வால் ஒண்ணு கட்டித்தாங்க அப்படின்னு நீங்க நிதி ஒதுக்கீடு பண்றது கேட்டிருந்தீங்களே, ஏன் இன்னும் வரல அப்படின்னு அவர் உரிமையோடு கேட்கிறார். உடனே மாவட்ட ஆட்சியாளர் பக்கத்தில் இருந்த காவலாளி அவரை தடுத்து நிறுத்தி அப்புறப்படுத்துறார். இன்னொரு பெரியவர், என் தாத்தா வயசு இருக்கும், அழுதுட்டே கேக்குறார், அம்மா எங்களை காப்பாத்துங்கம்மா, என் வீடெல்லாம் இடிஞ்சு போச்சம்மா, நானும் என் மனைவி மட்டும்தான் இருக்கிறேன், கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. உடனே அந்த மாவட்ட ஆட்சியாளர், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாங்க பாத்துக்கிறோம். கண்ணீரோடு கேட்கும் போது நீ அவரை பார்த்து பரிதாபப்படுகிறாய். உரிமையோடு கேட்டா உனக்கு ஏன் வலிக்குது? மாவட்ட ஆட்சியாளர் மக்களின் பிரதிநிதியாக வேலை செய்யணுமா, ஆளும் கட்சியினரின் கைகூலியாக கண்காணியாக இருக்க வேண்டுமா? ஏன் எங்களுக்கு உரிமையோட கேட்டா நீ எனக்கு பதில் சொல்லிருக்க மாட்டியா? நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ. இன்னைக்கு நீ இந்த ஊரின் மாவட்ட ஆட்சியாளர், அடுத்த 6 மாசமோ 1 மாசமோ எப்போ நீ இந்த ஊரை விட்டு போயிருவ. ஆனால் நாங்கள் இந்த ஊரின் பூர்வகுடி மக்கள், நாங்க உரிமையோட கேட்க கூடாதா? உனக்கு ஏன் வலிக்குதுன்ற? என் ஊர்ல, புத்தந்தர ஊர்ல என் வயதுக்கு மூத்த நபர் உரிமையோட உன்னிடம் கேட்கும் போது உனக்கு ஏன் வலிக்குது? மீனவன் கண்ணீரோடு கேட்டால் நீ சந்தோஷப்பட்டு அவனை கீழ்நிலை மனிதனாக பார்ப்பதற்கு உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஏன் எங்களால உரிமையோட அதை கேட்க முடியவில்லை? ஏன்னா எங்களுக்கு உரிமை சட்டம் இல்லை, அதனால் நாங்க அப்படி நிக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கான சட்டம் இருந்திருந்தால் கலெக்டர் என்ன கலெக்டர் நாங்களே கேட்டிருப்போம். கடலோடிதான், பெரிய கடலை ஆடும் குடிதான். ஆனால் எங்களுக்கு இந்த நாட்டின் உரிமை சட்டம் இல்லாத வரை நாங்கள் அடிமையாகவே இருக்கிறோம், அடிமையாகவே பார்க்கப்படுகிறோம். அதுதான் வேதனை, அதுதான் வேதனை.